Hello everyone. In the video la CMA interest students கான skill training schedule and class link email la students receive பண்றாங்க. அத பத்தின details தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த skill training scheduleம் class linkம் students நிறைய பேருக்கு email ல receive பண்றாங்க. இது particularly பார்த்தோம்னா old students, அதாவது old students means skill training ல old scheme யாருக்கு applicable அந்த students தான் இத receive பண்ற மாதிரி சொல்றாங்க. So இந்த old scheme அப்படிங்கிறது February 11, 2024 இதுக்கு முன்னாடி register பண்ணியிருக்கிற students அவங்களுக்கு old scheme applicable. அதுலயுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ தட் இஸ் நியூ ஸ்கீமுக்கு டிரான்சிஷன் ஆகும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ பார்த்துருப்போம். பட் இப்போ இந்த ஸ்கில் ட்ரைனிங் ஷெட்யூல் அண்ட் கிளாஸ் லிங்க்குங்கிறது கண்டிப்பாக அட்டன் பண்ணணுமா அல்லது டைரெக்டாக டெஸ்ட் ஏதாவது எழுதினா போதுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் டவுட் இருக்குது. இந்த ஸ்கில் ட்ரைனிங் ஷெட்யூல் மேக்ஸிமம் இந்த டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பழைய ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது மேக்ஸிமம் ரிசீவ் பண்ணுற மாதிரி தெரியுது. இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்க டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கம்பல்சரியாக இருந்திருக்கும். தட் மீன்ஸ் அவங்க ஆல்ரெடி ஒரு குரூப் அப்பியர் ஆகிருந்திருப்பாங்க. இப்போ அனதர் குரூப்புக்கு அப்பியர் ஆகிறதுனால அல்லது போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிறதுனால ஸ்கில் ட்ரைனிங் கம்ப்ளீஷனுங்கிறது மேண்டேட்டரி. ஸோ ஸ்கில் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணால் தான் அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டில் போட்டிருந்தாங்க. அக்டோபர் 8, 2024 இன்ஸ்டியூட்டில் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர் அண்ட் ஃபைனல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரிங் இன் டிசம்பர் 2024 டேர்ம் எக்ஸாமினேஷன் கொடுத்து அதில் ஒரு கிளாரிஃபிகேஷனாக இன்டர் அண்ட் ஃபைனல் எக்ஸாம் டிசம்பர் 2024 அப்பியர் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் அசஸ்மெண்ட் கம்ப்ளீஷன், அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு கம்ப்ளீஷன் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். இது எல்லாம் பை February 2025 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. February 28, 2025 இது கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. இதில் அந்த February 11 அண்ட் ஆஃப்டர் February 11, 2024 ஆன் ஆர் ஆஃப்டர் இந்த டேட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ ஸ்கீம் அப்ளிகபிள். அது ரிலேட்டடாக அவங்களுக்கு கம்யூனிகேஷன், சாஃப்ட் ஸ்கில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுவும் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஏற்கனவே இது ரிலேட்டடாகவும் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் for other skill training program for inter and final students will be provided in due course following the completion of December examination form submission னு கொடுத்துருந்தாங்க. டிசம்பர் எக்ஸாமினேஷன் ஃபார்ம் லாஸ்ட் டேட் சப்மிஷன் லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா அக்டோபர் 10 இருந்தது. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் டிசம்பர் 24 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணினவங்களில் ஸ்கில் ட்ரைனிங் நெசசரியோ, தட் மீன்ஸ் அனதர் குரூப் அப்பியர் ஆகிறவங்க, போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகிறவங்கன்னு அதை பொறுத்து லாகின் க்ரெடென்ஷியல் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஓல்டு ஸ்கீம் ஸ்கில் ட்ரைனிங் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் பிட்வீன் ஆகஸ்ட் 11, 2020 அண்ட் February 10, 2024 இந்த ஸ்டூடெண்ட்ஸில் யார் யாருக்கெல்லாம் இன்னும் ஸ்கில் ட்ரைனிங் க்ரெடென்ஷியல்ஸ்க்கான லாகின்லாம் ரிசீவ் பண்ணலையோ அவங்களுக்கு நீட் பேஸ்டு லாகின்ஸ் வில் பி இஷ்யூட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதாவது டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் அந்த டியூ டேட்டை கம்ப்ளீட் ஆன உடனே யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நீட் பேஸ்டு லாகின்ஸை இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தவங்க பழைய ஸ்கீமில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நியூ ஸ்கீம் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக தான் இப்போ வந்து இந்த மெயில் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுற மெயிலில் இந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் ஷெட்யூல் அண்ட் கிளாஸ் லிங்க் கொடுத்துருக்காங்க. கைண்ட்லி அட்டன் த சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கிளாஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. எந்த டாபிக் பார்த்தோம்னா MS வேர்டு, MS எக்ஸல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னைக்கு டேட்டில், கிளாஸ் டைமிங் என்ன, கிளாஸுடைய லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்லைனில் இந்த கிளாஸஸ் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கிளாஸஸ்ங்கிறதுனால இந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மெயில் வந்திருக்காங்கிறத செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஸ்பேம் ஃபோல்டரில் மெயில் இருக்காங்கிறதும் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் எந்த மெயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடியில் ஸ்பேம் ஃபோல்டரில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் அப்ளிகபிள் அப்படின்னாலும்
நீங்கள் இந்த ஸ்பேம் உங்களுடைய மெயில் வந்து ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த லிங்க் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணிவிடுங்க. இந்த ஓல்டு ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கீம் முன்னாடி இந்த மாதிரி கிளாஸஸ் லிங்க் கொடுக்குறப்ப ரெக்கார்டட் செஷன்ஸும் பார்க்குறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. பட் இதில் வந்து லிங்க் மட்டும்தான் அந்த மாதிரி மெயிலில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஆன்லைன் லைவ் கிளாஸஸை அட்டன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அதை அட்டன் பண்ண முடியல அப்படின்னா இது ரிலேட்டடான இமெயில் ஐடி இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது. அதில் நீங்கள் மெயில் பண்ணிவிட்டு கிளாரிஃபிகேஷன் கேட்டுக்கோங்க. அவங்க உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க. பட் இந்த கிளாஸஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் டெஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஸ்கில் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணால் தான் இன்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மெயில் வந்துருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க. மெயிலில் ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.